ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நலமா இருக்கீங்களா? இந்த பதிவில் நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க வரைந்த ஓவியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெயிண்டிங்ஸில் நான் பண்ணது தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அழகிய ஓவியமானது வாட்டர் பெயிண்டில் பண்ணது நம்ம தேசிய மயில். இந்த ஓவியத்தில் அந்த இளைஞர் இந்த பெண்ணை பல வருடங்களாக ஒரு தலையாக காதலித்து வருகிறார். கடைசியாக இந்த ரோஜா மலர் கொண்டு தன் காதலை வெளிப்படுத்துகிறார். அந்த காலத்தில் இளவரசியை முதன்முறையாக உற்று நோக்கும் போது இளவரசி தன் நாணத்தால், அதாவது வெக்கத்தால் தனி உடைந்த காட்சி தான் இந்த ஓவியம். பெண் பார்க்கும் படலம் முடிந்து விட்டது, பெண்ணும் பிடித்து விட்டது. அடுத்தது என்ன? திருமணம் தானே. ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமணம் முடிந்த பிறகு ராணி வாங்கி வைத்திருந்த பரிசை தன் கையால் ராஜாவிடம் கொடுக்கும் காட்சி தான் இந்த அழகிய ஓவியம். பொதுவாக சிறு வயதில் பள்ளியில் படிக்கும்போது நாம் வரையும் ஓவிய காட்சி தான் இது. ஆம், ஆற்றங்கரை, இரு மலைகள், நடுவில் சூரியன், ஒரு பக்கம் வீடு, மறுபக்கம் மரங்கள் என்று வரைவோம் அல்லவா? நம் இளவரசருக்கும் இளவரசிக்கும் திருமணம் முடிந்து விட்டதல்லவா? அவர்களுக்கு பிறந்த இந்த சுட்டி குழந்தை தான் இந்த குழந்தை என்பதை இந்த ஓவியம் அழகாக சொல்கிறது. இந்த அழகிய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்த பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜாக்கும் ராணிக்கும் அடுத்த குழந்தையாக இந்த அழகிய இளவரசர் வந்து பிறந்திருக்கிறார். அதை சொல்லும் காட்சி தான் இந்த ஓவியம். நம்ம தோட்டக்காரர் தோட்டத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார். அதற்காக நம்ம வீட்டுக்காரம்மா அவரை கண்ணிக்கும் விதமாக அமைந்த ஓவிய காட்சி தான் இது. கிட்டத்தட்ட 20 வருடம் கழிச்சு இந்த ஓவியத்தெல்லாம் திரும்ப பார்க்கும்போது சும்மா அதருது இல்லை. இந்த ஓவியத்தில் இருப்பது யார் மற்றும் இந்த ஸ்டில்லை வச்சு இந்த ஓவியத்தை நான் எந்த வருடத்தில் வரைஞ்சிருப்பேன்றதை கணிக்க முடிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. தாயே திரிசூலி அங்காள மாறி என்ற பாடலில் வரும் காட்சி தான் இந்த ஓவியம். இந்த படத்தின் பெயர் மற்றும் இவர் யார் என்பதை கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. மழைக்காலம் வந்துவிட்டதல்லவா? கற்பனையாக இந்த அழகிய மீன்களும் குடைப்பிடித்தால் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தும் காட்சி தான் இந்த அழகிய ஓவியம். கத்தியை மட்டும் தான் சாணம் பிடிக்கணுமா? கற்பனையாக இந்த அழகிய பூனைகளின் நகங்களை சாணம் பிடிக்கும் அழகிய காட்சி தான் இந்த ஓவியம். நான் ஸ்டேஷனில் படிக்கும்போது முறையாக பென்சிலில் படம் வரைய ஆரம்பித்தேன். நான் முதல்ல வரைஞ்ச படமே வந்து மிக்கி மவுஸ் தான். மிக்கி மவுஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, 90 கிட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடையில் போய் சாட்டு வாங்கி முறையாக தாஜ்மஹால் வரைஞ்சேன் பென்சிலில். அதை எங்கள் டீச்சர் பார்த்து ரொம்ப என்னை பாராட்டினாங்க. எப்போதுமே பள்ளியில் நடக்கும் டிராயிங் காம்படிஷனில் நான் தான் முதல் பிரைஸ் வாங்குவேன். அதை நினச்சா இப்போ கூட மகிழ்ச்சியாக இருக்குது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஓவிய கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் இந்த வாட்டர் பெயிண்டிங்லாம் கற்றுக்கிட்டேன். என்னால் தொடர்ந்து ஓவிய கிளாஸில் கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை அப்படி. 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கார்டில் நான் தான் படம் வரைஞ்சி கொடுத்தேன். அந்த நினைவுகள் இன்னும் பசுமையாக இருக்குது. நம்மளில் பல பேருக்கு நினைத்த வாழ்க்கை இங்கே கிடைக்கிறது இல்லை, கிடைத்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே போல் எனக்கு ஓவியர் ஆனது ஆசை, ஆனால் அது நடக்கலை. 10th ஸ்டாண்டர்ட் அப்புறம் நான் படம் வரையதே விட்டுட்டேன். அதுக்கு பல வருடம் கழிச்சு இப்போ இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது திரும்பவும் பெயிண்டிங் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் தோணுது. இந்த பெயிண்டிங்லாம் வாட்டர் பெயிண்டிங் சொன்னேன் இல்லையா, அது தவறு. நான் டிராயிங் கிளாஸ் போக முன்னாடி வாட்டர் பெயிண்டிங் பயன்படுத்தினேன். டிராயிங் கிளாஸ் போன அப்புறம் ஆயில் பெயிண்டிங் தான் பயன்படுத்தினேன். நம்ம ஆயர்பாடி கிருஷ்ணன் சிறு வயதில் என்ன பண்ணுவார், வெண்ணெய் திருடி சாப்பிடுவார் இல்லையா, அந்த அழகிய காட்சியை வெளிப்படுத்தும் விதமாக வரைஞ்சது தான் இந்த ஓவியம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. நம்ம அண்ணாமலையாரை அழகாக வரைஞ்சேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கு பெயிண்டிங் பண்ண முடியல. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இத்தனை அழகிய பெயிண்டிங் வரைஞ்சிட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா வரையாமல் இருக்க முடியுமா? சுருட்டு மீசை, சுருட்டு முடி, கத்தியை காட்டி மிரட்டினாலும் நம்ம நாட்டு பெண்கள் சிறிதும் பயப்பட மாட்டாங்க என்பதை உணர்த்தும் காட்சி தான் இந்த அழகிய ஓவியம். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், குமுதம் போல் வந்த குமரியே மனம் குங்குமமாய் சிவந்தது என்னவோ. இந்த பாடல் மற்றும் ஓவியத்தில் இருப்பவர் யார் என்று தெரிந்தால் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெஸ் எல்லாம் சும்மா ஜொலிக்குது இல்ல, இந்த ஸ்டில் எந்த பாட்டில் உள்ளது, இவர் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு. என் ஊரு மதுரை பக்கம், என் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் ராக்கோழி தான்.